முத்து சவாரிக்கு போன இடத்துல மணியை பார்க்குறாரு. மணியை பார்த்துட்டு கறிக்கடையில் கறி வெட்டிக்கிட்டு நிற்கும்போது இவர் உடனே ஃபோட்டோ எடுத்துடணுங்கிறதுக்காக செல் எடுக்கிறதுக்குள்ளே மணி என்ன பண்ணிடுறாரு, முத்துவை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு உடனே குனிஞ்சிடுறாரு. கீழே குனிஞ்சு காணாமல் போயிட்டாரு. இங்கே முத்து என்ன பண்ணுறாரு, ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்க்கும்போது மணியை காணோம். அப்போ இவங்க சவாரி வந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சீக்கிரம் வாப்பா கார் எடுப்பா அப்படிங்கும்போது, இல்லைங்க ஒரு நிமிஷம் இருங்க, இந்த பக்கத்து கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்க. இல்லை இல்லை நீ சீக்கிரம் கார் எடுன்றாங்க. அந்த கோவத்தோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, அதாவது மாடியில் ரூம் கட்டணும் அப்படிங்கும்போது, அந்த மாடி ரூமை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். மனோஜ் சொல்கிறாரு, ஏன்டா எல்லா ரூமையும் நீ எடுத்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு வந்து ரவி கேட்குறாரு. இல்லை இல்லை புதுசாக கட்டுறாங்கல்ல, அப்போ புதுசாக இருக்கும்ல ரூமு, இந்த ரூமு தான் நீ கேட்டில, இதோடு இருந்துக்க, மாடிக்கு கட்டுறது முத்துவுக்கும் மீனாக்கும் அப்படிங்கும்போது அதுக்கு விஜயா கேட்குறாங்க, அதுக்கு பணம் எங்கேருந்து வரும், இரு பொறு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை அதாவது முத்து, மனோஜ், ரவி 3 பேரையும் அண்ணாமலை கேட்குறாரு, உங்களால் எவ்வளவு பணம் மாதம் மாதம் வீட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறாரு. அதுக்கு மனோஜ்கிட்ட ரோஹிணி சொல்லுது, 8000 தரேன்னு சொல்லு அப்படிங்குது. இதை பார்த்துடுறாரு ரவியும் முத்துவும் பார்த்துட்டு, அங்கே பாருப்பா அந்த பொண்ணு பார்லர் அம்மா சொல்லுது 8000 தரேன்ட்டு, இவனும் அதை சொல்கிறான் அப்படிங்கும்போது, சரி சரி விடு முத்து, நீ எவ்வளோ தர, நீ சொல்லு மீனா அப்படிங்கும்போது 10,000 தரேங்கிறாங்க. அதே மாதிரி ரவியும் 10,000 தரேங்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, என் பங்குக்கு நான் ஒரு 2,000 தரேன் மாமா அப்படி. பெரிய 2,000, இவன் 2,000 வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னே தெரியலை அப்படிங்கிறாங்க. எனக்கு 2,000 பெரிய காசு தான் அத்தை அப்படின்ட்டு விஜயா கிட்ட நல்லா பதிலுக்கு பேசி விட்டுறாங்க. இது இப்படியே முடிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் அதாவது மனோஜ், முத்து, ரவி 3 பேரும் மாடியில் நிற்கும் போது, அப்பா எதுவும் தனியாக போகிறாருன்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் நம்மக்கிட்டேருந்து காசு கேட்குறாரு அப்படிங்கும்போது, அப்பா நம்ம கூட தாண்டா இருப்பார், ஏன் இந்த வயசில் அவர் தனியாக போனால் தான் என்ன அப்படிங்கும்போது முத்து வந்து மனோஜ் அடிக்க போகிறாரு. ரவி சொல்கிறாரு, விடுடா இவன் தான் இப்படி தான் பேசுவான்ல அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே என்ன பண்ணுறாங்க, மீனா வந்து காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் 2,000 தரேனீங்களே, உங்களுக்கு வந்து நிரந்தரமாக அந்த 2,000 கிடைக்குமா, எதை வச்சு நீங்கள் மாதம் 2,000 தரேன்னு சொன்னீங்கன்னு சொன்னதும் போதும் மீனா பிடிச்சி ஏறி விட்டாங்க ரோஹிணியை. நீங்கள் 5,000 அத்தை கொடுக்குறீங்களே, பாக்கெட் மணின்னு கொடுக்குறீங்களே, அது எதை வச்சு நம்பி கொடுக்குறீங்க மாதம் 5,000? அதே மாதிரி தான் நானும் அதை நம்பி தான் கொடுக்குறேன். ஆமாம், ஒரு நாளைக்கு கார் ஓடும் உங்கள் வீட்டுக்காருக்கு, ஒரு நாளைக்கு ஓடாதுல்ல அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் எப்போதும் உங்கள் கடையில் வியாபாரம் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்லங்க அப்படின்னு பதிலுக்கு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு சுருதி சொல்கிறாங்க, மீனா சூப்பர் மீனா, நல்லா கேட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே ரோஹிணி சுருதியை பார்த்து கேட்குறாங்க. சுருதி ஒன்றுமே புரியாமல், நீங்கள் என்னாச்சு ஏதாச்சுன்னா நீங்கள் இது பண்ணாதீங்க, நீங்கள் கிளாப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இந்த பாருங்க ரோஹிணி, நீங்கள் வர வர சரியே இல்லை, என் விஷயத்தில் ரொம்ப தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இல்லைங்க மீனா, உங்களுக்கு பூ ஒரு காஞ்சி போகிற பூ, ஒரு நாள் சீசன் இருக்கும், ஒரு நாள் சீசன் இருக்காது, எதை நம்பி நீங்கள் 2,000 கொடுத்தீங்கன்னு தான் கேட்டேன். அதைத்தாங்க நானும் உங்களை கேட்குறேன், நீங்கள் 5,000 எதை நம்பி நீங்கள் அத்தை கொடுக்குறீங்க, அவங்க எங்கள் அம்மான்னு நினச்சி கொடுக்குறேன், அதே போல் எங்கள் மாமாவுக்கு நான் கொடுக்குறேன், போதுமா, இதுக்கு மேலே நீங்கள் வந்து எனக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து என்ன பண்ணிடுறாங்க, வேகமாக போயிடுறாங்க. இங்கே ரோஹிணி இனிமேல் கிச்சன் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுருதியும் போயிடுறாங்க. ரோஹிணிக்கு அப்படியே மூக்கு உடச்சலாக போயிடுது. அதோட வந்து வேகமாக மீனா நிற்கும் போது, வேகமாக கோவமாக நிற்கும் போது முத்து வர்றாரு. இவன் கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது நமக்கு, இவன்கிட்ட இனிமேல் மாடி பக்கமே போகக்கூடாது மீனா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தலையை வலிக்குது, ஒரு டீ போடு. இங்கேயும் தாங்க, இங்கேயும் அதே பிரச்சனை தாங்க. இந்த ரோஹிணி கேட்குது, 2,000 எப்படி கொடுப்பேன்னு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியர் வந்து அளக்குறாங்க. இதை கேட்டுட்டு விஜயா கேட்குறாங்க, என்னத்துக்குங்க அளக்குறாங்க, வீடு கட்ட போகிறேன் காசு அப்படிங்கிறாங்க. தான் அவங்க 30,000 பணம் தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதை வந்து லோன் போட்டு நான் கட்ட போகிறேன், லோனுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு யாருங்க இந்த வயசில் லோன் கொடுப்பா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. அதுக்கு வீட்டு பத்திரத்தை தான் வச்சு கொடுக்க, அதெல்லாம் என்னால் ஒரு காலம் வீட்டு பத்திரத்தை கொடுக்க முடியாது, வேண்டாம் 2 பேருக்கு மாடியில் குடிசையை போட்டு கொடுங்க, அதில் போய் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இவ குடிசையிலேருந்து வந்தவ தானே அப்படிங்கும். மீனாக்கு ரொம்ப கோவம் வந்து, நான் ஒன்றும் குடிசையிலேருந்து வரல, நான் ஒன்றும் மாடியில் இருக்கணும்னு ஆசைப்படலை, இதே போல் நாங்கள் எப்போவும் இருந்துக்கிறோம், ஹால்லையும் ரூம் இதில் மாடியிலையும் போய் படுத்துக்கிறோம், நீங்கள் உங்கள் 2 பிள்ளைங்களுக்கும் நீங்கள் ரூமை கொடுத்து நல்லா அழகு பார்த்துங்க, எங்களுக்கு வேணாம் மாமா, என் புருஷன் சம்பாரித்து கட்டிக்குவார், மாடியில் வீடு கட்டிக்குவார் அப்படின்னு ரொம்ப கோவமாக சொல்லிடுறாங்க. இதை கேட்டு விஜயா சொல்கிறாங்க, இவளுக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருது, ஏன் எனக்கு கோவம் வரக்கூடாதா, எனக்கு சூடு சொன்ன இல்லையா, நானும் சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றேன், உங்களுக்கும் உப்பெல்லாம் போட்டு தானே சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அப்படியே அவள் கப்புன்னு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கு விஜயா. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க? என் கையால் நீ அடி வாங்க போகிற, அப்போ தான் நீ அடங்குவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இல்லை, நீங்கள் சொன்னீங்களே, சரி இரு குடிசையை போடுறேன், நானும் போய் மாடியில் குடியிருப்போமா? ஏன் குடிசையில் குடியிருக்கவா? எங்கள் அப்பா எனக்கு வீடு கொடுத்தாரு, இதைத்தான் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அடிக்கடி. உங்கள் அப்பா கொடுத்தாரு, உன் சொத்து யாருக்கு தெரியுமா? இப்போ பேர பிள்ளைங்களுக்கு தான், 3 பேருக்கு தான் சொத்து, உங்கள் அப்பாவோட சொத்து, அது நினப்பு வச்சுக்க அப்படின்ட்டு அவர் நினப்பு விட்டுறாரு அண்ணாமலை விஜயாவுக்கு. இங்கே ரோஹிணிட்டையும் மீனா கிட்ட சுருதி கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 3 பேரும் ஒத்துமையாக இருங்கம்மா. ரோஹிணி நீனும் ரொம்ப ஓவராக பேசுகிற, அதை கொஞ்சம் அடக்கு அப்படிங்கிறாரு. இங்கே மீனா சொன்னதை வச்சுக்கிட்டு, நாங்கள் வீடு கட்டிக்கிறோன்னு சொன்னதை வச்சுட்டு மீனா கிட்ட ரோஹிணி சொல்கிறாங்க, மீனா உங்களுக்கு ஏற்கனவே உங்கள் புருஷன் நகை வாங்கி தரேன்டார், இன்னும் வாங்கி கொடுக்கல, இப்போ வீடு வேலை கட்ட போகிறாரு, பார்ப்போம் எப்போ கட்டுற, உங்கள் வேலையை பாருங்கள் ரோஹிணி, எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா.